இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, தசமி திதி வளர்பிறை. தசமி திதியும் சப்தமி திதியும் திருத்தியை திதியும் த்விதியை திதியும் இந்த 4-5 திதிகளில் பொதுவாகவே எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம். வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம், புண்ணியாக வாச்சனம் செய்யலாம், பால் காய்ச்சலாம், இதெல்லாம் பண்ணலாம். உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் டவுட்டு, ஆடி மாதத்தில் எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறதுன்னு. உண்மை சொல்லணும்னா ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயோ இல்லை வெளிநாடுகள்லையோ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பால் காய்ச்சக்கூடாதுங்கன்னு போய் சொன்னால் அவன் வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இன்ஃபேக்ட் என்னென்னா, அந்த உபய மாதங்கள்லையும் இந்த கடக மாதத்துலையும் பொதுவாக நம்ம இடமாற்றம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஐதீகம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. இப்போ அதை பேசணுன்னா எபிசோடே முடிஞ்சிடும். அதனால் உங்கள் ஜாதகங்களில் நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு இருந்ததுன்னா டக்குன்னு பண்ணிடுறது நல்லது. எதனாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் பாதிப்புகள் கொடுக்காது, தைரியமாக பண்ணலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 1.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம், வேறு ஒன்றுமே பாதிக்காது. சம்டைம்ஸ் இரவு நேரத்தில் கூட அது போயிடும். சம்டைம்ஸ் சாப்பிடும்போது மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் கூட போயிடும், சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ணலாம், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு கல்கண்டு இருந்ததுன்னா சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போக மாட்டேன். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. திரிகோணத்தில் சூரியன், புதன் வக்ரம், அதோட திரிகோணத்தில் சனி வக்ரம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் தான் ஆரம்பிக்கும். சந்திராஷ்டம் ஆச்சே சார், எப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஆல்ரெடி ஆரம்பித்த விஷயம் கண்டினியூ பண்ணலாம். என்ன, இன்றைய நாள் கொஞ்சம் போராட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக, அதாவது எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு இல்லை வாக்குவாதம் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் படக்கூடிய கோபத்தை கூட ஒரு கௌரவம் இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு அசாத்தியமான தைரியம் இருக்கும். செவ்வாய் வீட்டில் போய் சந்திரன் உட்காந்துருக்கிறது, ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் சந்திரன் உட்காந்துருக்கிறது பயங்கரமான பலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பழைய விஷயங்களை முடிக்கக்கூடிய, சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. முருகப்பெருமான மனசார வணங்குங்க. நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான விஷயங்களாலும் நமக்கு தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா ராசி அல்லது லக்னம் அல்லது 7ஆம் இடம், இந்த இடங்களில் பொதுவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கும் போது, அது செவ்வாயுடைய வீட்டில் உட்காரும் பொழுது, காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்று லக்னம் இல்லை 7ஆம் இடம், ஏதாவது ஒன்று நமக்கு நன்னா இருந்தாலும் லைஃப் நல்லா ஓடும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அது நல்லபடியாக நடக்கும். ரெண்டாவது, வியாபாரம் போனீங்கன்னா அந்த வியாபாரம் நல்லா நடக்கும். நல்ல மனுஷால பார்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். என்ன, இந்த கால பிரமாணங்களில் கொஞ்சம் குளறுபடியான விஷயங்கள் ஒரு 10 நாளைக்கு மட்டும் இருக்குது. அதனால் எதையுமே கம்ப்ளீட்டாக நம்பக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விஷயமே எடுக்க முடியும். அதனால் ஒரு 10 நாளைக்கு மட்டும் பொறுமையாக இருங்க. 12ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே செட் ஆகிடும். அது வரைக்கும் முக்கியமான கையெழுத்திடுறது, டாக்குமெண்டேஷன் போகிறது, இந்த கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டா போகிறோம். வேறு பாதிப்பு கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில் நிரந்தரத்தன்மை இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் உத்தியோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், நான் ஜாதகங்களும் பார்த்துருக்கேன். எது நடக்கும்னா, ஒரு 1.5 வருஷம் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க. உடனே வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த குரூப்பு பிடிக்காது, இல்லை அந்த பாஸ் பிடிக்காது, வேணான்னு தூக்கி போட்டு வேறு கம்பெனிக்கு போவாங்க. அந்த கம்பெனியில் நல்லா வேலை செய்வாங்க 2 வருஷத்துக்கு. அப்போ இந்த மாதிரி நிரந்தரத்தன்மை இல்லாத எல்லா விஷயங்களும் இன்றைய நாள் செட் ஆகிடும். ஏன் செட் ஆகும்னா, 6ஆம் இடத்துல சந்திரன் பொதுவாக வெற்றியை கொடுப்பார். இன்னொன்று, 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்காரு. இன்றைய நாள் மெயினாக உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும்.
நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த அன்னியன், ரெமோ, அம்பி இந்த 3 கேரக்டரும் உள்ளே வந்துட்டு போகக்கூடிய ராசிகளில் முதன்மையானது விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். அதில் இன்றைய நாளை பார்க்கும்போது மெயினாக எதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். அதாவது விட்டு கொடுக்கறது நடக்குதோ இல்லையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காருக்கிறதுங்கிறது பேசிக்கலாக சந்திர பலத்தை கொடுக்கும். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு சார்ந்து நல்லபடியாக நடக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும். மெயினாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்வயம்பு லிங்கேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், மாத்ருகாரகன்னு சொல்கிறதே 4ஆம் இடம் தான். அந்த மாத்ருகாரகன் போய் தன் வீட்டிலேயே சந்திரன் நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்குன்னா பொதுவாகவே தாயுடைய ஒத்துழைப்பு, அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு மெயினாக தாயுடைய ஹெல்த், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திரிகோணத்தில் சனி வக்கரம், அதோட திரிகோணத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது. ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் பார்க்கும்பொழுது செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரி, அதாவது நமக்கு தூக்கமே இல்லாத மாதிரி, அவ்வளோ அளவுக்கு ஒரே ட்ராவலு, அதாவது பயங்கரமான வேலை சுமை, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, அரவணைப்போடு எல்லாத்தையும் பார்த்து கொள்வது, எதிர்வினை ஆட்டாமல் இருக்கிறது, இதுதான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர வேறு பாதிப்பில் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசை நீங்கள் வலிமைப்படுத்திக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் கந்தர் சஷ்டி கவசம் படிக்க வேண்டும். படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக வெற்றியை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்ததே இவ்வளோ நாள் செவ்வாய், அந்த செவ்வாய் இறங்கிட்டார், கீழே கன்னிக்கு இறங்கிட்டார். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் முடியும். ஸோ உங்களுக்கு மெயினாக இன்றைய நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பிளான் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி இது வரைக்கும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிற வண்டி இது மேலே 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் இருக்கும். ஏன்னா சனி வக்கரம் பெற்று நேரடியாக உங்களுடைய ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாயை தான் பார்க்குறார். 3ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு. உபஜயஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கிறது மன கலக்கத்தை கொடுக்கும், மனசில் ஆங்ஸைட்டியை கொடுக்கும், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். புதிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் வீட்டில் ஏதாவது தோன்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பழுது நீக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம், ஏதாவது சுபகாரியங்களுக்கு உங்களால் தான தர்மங்கள் செய்யலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் நடக்காது. விரயத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் இடமாற்றத்தை கொடுப்பார். சில பேருக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமைகளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ண வைப்பார். 2ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறது சனியுடைய வக்கர பார்வையில் உட்காந்துருக்கிறதுனால 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வெளியூரில் வீடு வாங்கிறது, வெளிநாட்டில் வீடு வாங்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பேசிக்கலாக தோன்றும். நிறைய ஆலய திருப்பணிகளுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் பயங்கர நாட்டம் கொடுக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறது. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 22 நாள், எப்போனா அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு நல்லது நடக்க போகுது. யாருமே பிளான் பண்ண முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு நல்லது நடக்கும். அதற்கான ஆயுத்த பணிகள், ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த குரு அதிசாரத்தில் அதிசாரத்தில் போவார். போய் 0 டிகிரிஸில் கிட்டத்தட்ட 8 நாள் இருப்பார். அந்த 8 நாள் ப்ளஸ் பேக் ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு 11 நாள், எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 21 நாள் சாலிடாக விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு இவ்வளோ நாள் மோசமாக இருந்திருக்கக்கூடிய நிலைமைகளில்
இன்றைய நாள்லேருந்து அது அப்படியே மாறுறத கண்கூடாக பார்ப்பீங்க. என்ன விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். கோவம் மட்டும் படாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லாமல் பிளான் பண்ணுறது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. உள்ளே இருக்கக்கூடிய திறமை வெளியே வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் எல்லாமே வரும். இது பண்ணிடலாமா, இதை விட்டுறலாமா, இந்த வண்டியை வித்துடலாமா, இது எதுக்கு சும்மா கிடக்கு, இதை தூக்கி போட்டுடலாமா, இப்படிலாம் எண்ணங்கள் வரும். எந்த விஷயத்த வேண்டாமோ அந்த விஷயம் நல்ல காரியத்துக்காக கொடுக்கற தப்பு கிடையாது. ஆனால் வித்தரலாங்கிற எண்ணம் பொதுவாகவே தப்பானது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களும் சரி, செலவும் சரி, விற்பனையும் சரி, மூணுமே நடக்கும். நிறைய விஷயங்கள் இரவு நேரத்தில் தான் டெசிஷன் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கும்போது வீட்டில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக பூர்வீக சொத்து, பூர்வீக நிலம், முன்னோர்கள் சொத்து, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இது எல்லாம் முடிஞ்சுதுங்க. சகலமும் ஹார்ட்லி 1.5 மாதத்தில் முடிஞ்சிடும். இவ்வளோ வருஷமாக நடக்காது, இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். சனியுடைய வக்கர பார்வை உட்காந்துருக்கு. எந்த விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துட்டு கிடக்கோ நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடந்துடும். நிறையா பேருக்கு வெளியூர் பிரயாணம், நிறைய பேருக்கு வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப், யாருக்கெல்லாம் இது நடக்காதுன்னு உட்காந்துருக்கோமோ அத்தனையும் நடக்கும். பெரிய ஒரு நண்பர்னால நமக்கு நல்லது நடக்கிறது, பெரிய சந்தோஷம் கொடுக்கறது. நிறைய பேருக்கு மன வாழகன், அதாவது இந்த மனப்பொருத்தத்தினால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மறுபடியும் ஃபேமிலி ஒன்று சேர்றது, பிரிந்த தம்பதியினர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர்றது, மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் அதிகபட்சமான பழு இருக்கக்கூடிய நாள். அதாவது கொஞ்சம் லேட்டாகும். சாதாரணமாக ஒரு 6-7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு பொட்டியை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு போகிற நேரத்தில் முக்கியமான ப்ராஜெக்ட்டு நாளைக்கு காலையில் சப்மிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறது, சரி உட்காந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்க்குற ஒரு நிலைமை வரும். பட் அது ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. உங்களால் முடியும். முடியலன்னா தான் கஷ்டப்படணும், ஈஸியாக முடியும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். தைரியமாக ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய பழு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு மிகப்பெரிய கௌரவமோ மிக முக்கியமான ஒரு சலுகையோ அடுத்த ஒரு வாரத்தில் லீவுலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி டேட்டுக்கு போய் லீவு கேட்டிங்கன்னா பட்டக்குன்னு கொடுத்துருவாங்க. பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வேகமாக செய்தல், திடீர் வளர்ச்சியை பார்க்கறது. சனி வக்கரம் பெற்று திரிகோணத்தில் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தும்போது சாட்சாத் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலியமாக வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். நேற்று வரைக்கும் நிம்மதி இல்லாத தன்மை இன்றைய நாள் கிளியர் ஆகிடும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்கிறது விருச்சிகம், மீனம், கடகம். மற்ற எல்லாருக்குமே ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஸ் இருக்கணும், மனசாந்தியோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.